Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Union of England and Scotland. இது Social History of England 2ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா அமைஞ்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது BA செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சிலபி. பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூனியன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்துனா உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன். யூனியன்னா அந்த இணைப்பு. ஓகே, இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் எப்போ இணைஞ்சிச்சுன்னு தான் இந்த எபிசோட்ல படிக்க போறோம். ஆக்சுவலி ஸ்காட்லாண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி தான், இங்கிலாந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. அயர்லாந்து, வேல்ஸ், நார்தர்ன் அயர்லாந்து அண்ட் வேல்ஸ், இது 4 கண்ட்ரியும் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம்னு சொல்லுவோம். ஓகே, இல்லைன்னா த கிரேட் பிரிட்டன், இல்லைன்னா யுனைடெட் கிங்டம்னு சொல்றது இந்த 4 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து நார்தர்ன் அயர்லாந்து அண்ட் வேல்ஸ். ஓகே, இந்த 4ம் சேர்ந்தது தான் we call it as Great Britain or the United Kingdom. இப்போ இதுல இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் எப்ப இணைஞ்சிச்சுன்றது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது. Introduction. The Union of England and Scotland is an important event in the social history of England. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்டா நடந்தது. It makes the formal creation of Great Britain. Great Britain உருவானதுல இதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. The process began with James VI of Scotland inherited the English throne as James I after the death of Queen James I, uniting the crowns of England and Scotland. So இது எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிசபெத், குவீன் எலிசபெத் 1, அதாவது ஷேக்ஸ்பியரோட பீரியட். ஓகே, அது வந்து 16th செஞ்சுரியில வரும். இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, குவீன் எலிசபெத் 1 வந்து இறந்துடுறாங்க. இறந்தோன்னா அவங்களுக்கு she is unmarried and she was unmarried and she was hairless, அதாவது குழந்தைங்களும் இல்லை. ஓகே, ஸோ அவங்களுக்கு சாரி she was unmarried சொல்லிட்டு, so she had no issues. அதனால அவங்களுக்கு வந்து அந்த வாரிசு யாரு அப்படின்னா அவங்க அதாவது அவங்களோட ரிலேஷன், அவங்க கசினான ஜேம்ஸ் 1 தான் வந்து வாரிசா வராரு. அவர் யாரு? அவர் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் ஆல்ரெடி இருக்கிறாரு. ஸ்காட்லாண்டோட கிங்கா இருந்த அங்க வந்து அவருக்கு வந்து அவரை ஜேம்ஸ் 6ன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முதவே நிறைய ஜேம்ஸ் இருந்ததுனால அவங்க அப்பா தாத்தாவெல்லாம் இருந்ததுனால அங்க ஜேம்ஸ் 6. ஆனா இங்கிலாந்துல அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ், அதனால ஜேம்ஸ் 1 ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்றோம். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ ஜேம்ஸ் 1 தான் ஸ்காட்லாண்ட்ல ஜேம்ஸ் 6 இருக்கிறாரு. ஓகே, ஒரே பேர்ல கிங் வர்றப்போ அவங்க அடுத்தடுத்த இது கொடுத்துருவாங்க, 1 2 3 4 கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஜேம்ஸ் 6 ஆஃப் ஸ்காட்லாண்ட், he becomes the James 1 of England after the death of Queen Elizabeth. ஓகே, ஸோ அந்த டைம் தான் he united the crowns of England and Scotland. இந்த யூனியன் தான் இங்கிலாண்டையும் ஸ்காட்லாண்டை இணைக்குது. ஏன்னா ஸ்காட்லாண்டோட கிங் வந்து இங்கிலாந்துக்கும் கிங் ஆகுறப்போ 2 கண்ட்ரியும் ஒன்னா சேருது. திஸ் வாஸ் அ பர்சனல் யூனியன், நாட் அ பொலிட்டிக்கல் ஒன். இது வந்து ஒரு பர்சனலைஸ்ட் யூனியன். அந்த டைம்ல வந்து ஸ்காட்லாண்டோட கிங்கா இருக்கிறவர் இங்கிலாண்டோட கிங்காவும் ஆகுறாரு, அப்படிதான் இருக்குதே ஒழிஞ்சு இது ஒரு மாதிரி பர்சனல் அவங்க ரிலேஷன்ஷிப்னால ஆகுறாங்க. இதை பொலிட்டிக்கலா ஆக்கல. அந்த டைம்ல இட் வாஸ் not political. The political union was formalized with the Acts of Union in 1707. அப்போ political union, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எல்லாம் பண்ணி அது எப்போ வந்து யூனியன் ஆகுது இந்த 2 கண்ட்ரிஸ் சொன்னா in 1707, which merged the parliaments of England and Scotland to create the Kingdom of Great Britain. இந்த யூனியன்ல தான் பார்லிமெண்ட்ஸ் 2 கண்ட்ரியோட பார்லிமெண்ட்ஸும் யுனைட் ஆகுது. ஓகே, யுனைட் ஆகி மெர்ஜ் ஆகுது. யுனைட் ஆகுதுன்றதை விட மெர்ஜ் ஆகி 2 சேர்ந்து என்னவா கூப்பிடப்படுது? கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன், இல்லைன்னா யுனைடெட் கிங்டம் கூப்பிடப்படுது. ஓகே, ஸோ த யூனியன் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாண்ட். ஸோ அதை பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா படிக்க போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டதான். இதனால எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ், அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். நான் பாயிண்ட்ஸா கொடுத்திருக்கேன். The Union of England and Scotland. In 1603, James VI of Scotland became King of England, uniting the 2 crowns. இப்ப சொன்னேன் இல்லையா, அதுதான். எலிசபெத் 1 வந்து ஏர்லெஸ்ஸா இறந்துடுறாங்க. she had no children. அதனால ஜேம்ஸ் 6 of Scotland அவங்களோட கசின், அவங்களுக்கு அந்த வாரிசு போகுது. அதனால அவர் என்ன பண்றாரு? he becomes the King of England. இது எப்ப நடக்குது? 1603 இந்த விஷயம் நடக்குது. ஓகே, the Act of Union was passed on. ஆனா ஃபார்மலா
இது வந்து இன்ஃபார்மலாஸ் இணைகிறது. ஃபார்மலா அதாவது அவங்க அந்த அரசியலமைப்புலாம் திருத்தம்லாம் பண்ணி இணைகிறது இப்போ May 1, 1707 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து யூனியன் ப்ராப்பர் யூனியன் நடக்குது. இடையில இங்கிலாந்துல நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. அதனால ப்ராப்பர் யூனியன் சிவில் வார்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கப்புறம் ப்ராப்பர் யூனியன் பார்த்தீங்கன்னா May 1, 1707 கிரியேட்டிங் ஒன் கண்ட்ரி வித் அ ஷேர்டு பார்லிமெண்ட் இன் வெஸ்ட்மின்ஸ்டர். அப்போ ரெண்டு கண்ட்ரிக்கும் ஷேர்டு பார்லிமெண்ட் வெஸ்ட்மின்ஸ்டர்ல அப்படிங்கிற இடத்துல ஷேர்டு பார்லிமெண்ட் அமைக்கிறாங்க. ஸ்காட்லாந்து கெயின்ட் 45 மெம்பர்ஸ் in the House of Commons and 16 in the House of Lords. நம்ம கண்ட்ரில சொல்லுவோம் இல்லையா ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஓகே, ராஜ்யசபா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து இந்த லோக்சபா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது. ஓகே, ஸோ அதுல 45 மெம்பர்ஸும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல 16 மெம்பர்ஸும் ஸ்காட்லாண்டுக்கு பிரதிநிதித்துவம்ல ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ரைட். லிமிடெட் இன்டராக்ஷன் பிஃபோர் த யூனியன். இப்போ இந்த யூனியனுக்கு முன்னாடி ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் இடையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, இன்டராக்ஷன் எப்படி இருந்தது, ரொம்ப லிமிட்டடா இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி பிஃபோர் த யூனியன் ஸ்காட்ஸ் ஹேட் லிட்டில் கான்டாக்ட் வித் த இங்கிலீஷ். இங்கிலீஷ் கூட அவ்வளவா ஸ்காட் பீப்புள் அதிகம் பழக மாட்டாங்க. எப்போ இந்த யூனியனுக்கு மொதல். ஓகே, ஸ்காட்ஸ் ட்ரேடட் வித் யூரோப் எஸ்பெஷலி ஹாலண்ட் அண்ட் ஸ்காண்டினேவியா இன்ஸ்டெட் ஆஃப் இங்கிலாந்து. இவங்க அதிகமான ரிலேஷன்ஷிப் வந்து ஹாலண்ட் நெதர்லாந்து சொல்றோம் இல்லையா, டச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோடையும் ஸ்காண்டினேவியாடையும் அதிகம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்து கூட அவ்வளோ அதிகம் பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க யூனியன் வரைக்குமே. ஸ்காட்டிஷ் கிளர்ஜி அண்ட் லாயர்ஸ் ஸ்டடிட் இன் டச் யூனிவர்சிட்டிஸ் நாட் இன் ஆக்ஸ்போர்ட் ஆர் கேம்பிரிட்ஜ். படிக்கிறதுக்கு கூட அவங்க டச் யூனிவர்சிட்டி தான் ப்ரிஃபர் பண்ணாங்க, இங்கிலீஷ் யூனிவர்சிட்டிஸ்க்கு வரல, ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ்க்குலாம் வரல. ஓகே, இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஆரம்பத்துல இந்த யூனியனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். த யூனியன் வாஸ் டிஸ்லைக்ட் பை போத் ஸ்காட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அட் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது அரசியல்வாதிகள்னால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிணைப்பு தான். அதனால ஆரம்பத்துல ரெண்டு சைடுமே ஒரு விருப்பமே கிடையாது. இங்கிலீஷ் பீப்புளுக்கும் அதுல இஷ்டம் இல்ல, ஸ்காட்ஸ்க்கும் விருப்பம் இல்ல. டென்ஷன்ஸ் allowed uprisings like those of the old pretender and the young pretender. 1715 1745 கொடுத்துருக்காங்களே, இது வந்து ரெண்டு பீப்புள். ஓகே, ஓல்டு பிரிட்டண்டர்னு ஒரு 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 முக்கியஸ்தர் அவரு. அதே மாதிரி விஐபி இந்த கோர்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து, அதே மாதிரி தான் யங் பிரிட்டண்டர். இவங்க எல்லாமே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க. ஓவர் டைம் கோஆபரேஷன் இம்ப்ரூவ்ட். அவர் ஓல்டு பிரிட்டண்டரோட சன் தான் யங் பிரிட்டண்டர். ஓவர் டைம் கோஆபரேஷன் இம்ப்ரூவ்ட் பெனிஃபிட்டிங் போத் நேஷன்ஸ். இப்படிதான் நிறைய ஆரம்பத்துல இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருந்தாலும் ஓவர் டைம் நாட்கள் செல்ல செல்ல கோஆபரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, பெனிஃபிட்டிங் போத் நேஷன்ஸ். இந்த கோஆபரேஷன்னால ரெண்டு பக்கமே நல்ல பலன் கிடைச்சது. ஓகே, ரெண்டு கண்ட்ரியும் இதனால பலன் அடைஞ்சது இணைப்புனால. ஸ்காட்லாந்து அடாப்டட் இங்கிலீஷ் ஃபார்மிங் மெத்தட்ஸ் பூஸ்டிங் அக்ரிகல்ச்சர். ஸ்காட்லாந்து எப்படி பெனிஃபிட் ஆச்சுன்னா, இங்கிலீஷ் பீப்புள் வந்து இந்த ஃபார்மிங் மெத்தட்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்காட்லாந்துல. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நல்ல அந்த அக்ரிகல்ச்சர் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். Poverty, famine and poor wages were common in Scotland before the Union. ஆக்சுவலா இங்கிலாண்டோட ஸ்காட்லாந்து வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் கம்மியா தான் இருந்திருக்காங்க. இந்த யூனியனுக்கு அப்புறம் ஸ்காட்லாந்து நல்லாவே வளர்ச்சி பெற ஆரம்பிக்குது. பாவர்ட்டினா உங்களுக்கு தெரியும், பீயிங் புவர். ஓகே, ஏழ்மை நிலை. ஃபெமைன், பஞ்சம், பட்டினி, இதெல்லாம் அதிகமா இருந்தது யூனியனுக்கு முதல். பட் டயட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. ஆஃப்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் கிடைக்குது, பொட்டேட்டோஸ், வெஜிடபிள்ஸ், மீட், இது எல்லாமே. ஏன்னா ஸ்காட்லாந்து வந்து ரொம்ப பனி பிரதேசம். இப்போ இங்கிலாந்துல இருந்து ஓரளவுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும். ஸோ இங்க இங்கிலாந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சீதோஷ்ணம் நல்லா இருக்கும், அதனால நல்ல விளைச்சல் இருந்தது. ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் இங்க விளையிறதுனால அங்க எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் ஈஸியா இருக்கு. ஹவுசிங் இம்ப்ரூவ்ட் வித் சாலிட் காட்டேஜஸ் ரீப்ளேசிங் ஷேர்டு ஹோவல்ஸ். ஒரு மாதிரி குடிசை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கட்டி தான் இந்த ஸ்காட்டிஷ் பீப்புள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து காட்டேஜஸ் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, கல் வச்சு எல்லாம் மண் வச்செல்லாம் அவங்க வீடு கட்ட பழகிக்கிட்டாங்க. இதெல்லாம் இங்கிலாண்டோட பழக்கத்துக்கு அப்புறம் தான், யூனியனுக்கு அப்புறம் தான். ரிலிஜியஸ் சேஞ்சஸ். ரிலிஜன்ல என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா, பிரெஸ்பைட்டேரியானிசம் வாஸ் த மெயின் ரிலிஜன் இன் ஸ்காட்லாந்து, லெட் பை எல்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ். ஸ்காட்லாந்துல மெயின் ரிலிஜன் வந்து பிரெஸ்பைட்டேரியானிசம். எல்லாமே இது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஓகே, நம்ம கேத்தலிசிசம், புரோட்டஸ்டானிசம் மெயினா தெரியும். அப்புறம் மெத்தடிசம், குவேக்கரிசம், பியூரிட்டானிசம், பிரெஸ்பைட்டேரியானிசம், இதெல்லாம் நிறைய
சப்டிவிஷன்ஸ். ஓகே, அதோட நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னான பிரெஸ்பைட்டேரியானிசம் தான் ஸ்காட்லாண்ட்ல ஃபாலோ பண்ணாங்க. இதுல மெயினா அவங்க வந்து எல்டர்ஸ் தான், மினிஸ்டர்ஸும் தான் அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிசஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கும் ரூல்ஸ். லைக் பப்ளிக் ஷேமிங் ஃபார் மாரல் ஃபெயிலிங்ஸ் காஸ்ட் ஹியூமிலியேஷன். ஏதாவது சின்ன தப்பு யாராவது பண்ணாலும் ரொம்ப ஊரை கூட்டி அசிங்கப்படுத்துறதெல்லாம் அவங்களுக்கு வந்து பழக்கமா இருந்தது. ஆனா ஓவர் டைம் ஸ்காட்டிஷ் லீடர்ஸ் பிகேம் மோர் டாலரண்ட் டியூ டு இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா இங்கிலாண்டோட அந்த இது யூனியனுக்கு அப்புறம் இந்த ஸ்காட்டிஷ் லீடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிறத நிப்பாட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்கள மாத்த ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்படி எல்லாம் மற்றவங்கள ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க கொஞ்சம் டாலரன்ஸ் அவங்களோட ரிலிஜியன்ல கொண்டு வந்தாங்க. அடுத்ததா சோஷியல் அண்ட் கல்ச்சரல் growthன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் கான்டாக்ட் பிட்வீன் ஸ்காட் அண்ட் இங்கிலீஷ் வாஸ் ரேர் பிஃபோர் த யூனியன். ஓகே, ஏன் வந்து பெருசா மக்களும் அதிகமா இங்கிலாந்துக்கும் நம்ம சொன்னோம் ஸ்காட்டிஷ் எல்லாம் வந்து டச் போயிட்டு இருந்தாங்க, ஹாலண்ட் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். அப்போ யூனியனுக்கு மொதல் அதிகமா அவங்களுக்குள்ள சோஷியல் கான்டாக்டே இல்லை, மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பழகவே இல்லை. இங்கிலீஷ் விசிட்டர்ஸ் டிஸ்லைக் ஸ்காட்லாண்ட்ஸ் புவர் இன்ஸ் அண்ட் அப்பீலிங் லேண்ட்ஸ்கேப்ஸ். விசிட் பண்றவங்க, இங்கிலாந்துல இருந்து விசிட் பண்றவங்க, ஐயோ ஸ்காட்லாண்ட்ல நல்லாவே இருக்காது, ஹோட்டல்ஸ் நல்லா இருக்காது, இன்ஸ்னா சத்திரம், தங்குற இடம். ஓகே, ஸோ இன்ஸ் நல்லா இருக்காது, லேண்ட்ஸ்கேப் எல்லாம் ரொம்ப மோசமா கரடு முரடா இருக்கும், காடுகளா இருக்கும். காடுகள் இந்த சென்ஸ் எப்படின்னா வைல்டர், அந்த மூர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மூர்ஸ் அப்படியே அப்படியே புல் மாதிரி இருக்கும், அப்படியேவும் மழை இல்லாம வெறும் பனி மட்டும் விழுகிற பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இம்ப்ரூவ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிராவல் சேஞ்ச்டு பெர்செப்ஷன்ஸ் இன்ஸ்பைரிங் ரைட்டர்ஸ் லைக் வேர்ட்ஸ்வர்த். ஆனா இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகுது. அவங்க சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் எல்லாம் வந்து ஸ்காட்லாந்து இங்கிலாண்டோட துணையோட கத்துக்கிட்டாங்க. இதனால சேஞ்ச்டு பெர்செப்ஷன்ஸ், கண்ணோட்டங்களும் மாறுது. பெர்செப்ஷன்னா கண்ணோட்டம், ஸோ கண்ணோட்டங்களும் மாறுது. ரைட்டர்ஸ் லைக் வேர்ட்ஸ்வர்த் இருக்காங்க இல்லையா, இங்கிலீஷ் ரைட்டர்ஸ், அவங்க எல்லாம் புகழ்ந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸ்காட்டிஷ் ஆத்தர்ஸ் லைக் ராபர்ட் பர்ன்ஸ் அண்ட் சர் வில்லியம் ஸ்காட் என்ரிச்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதே சமயம் ஸ்காட்லாண்டால என்ன யூஸ்னா, ஸ்காட்லாண்ட்ல இருந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் நம்ம அட்மையர் பண்ற ராபர்ட் பர்ன்ஸ், சர் வால்டர் ஸ்காட், இவங்கெல்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு மேன்மேலும் அழகு சேர்க்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க, ஆனா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நிறைய மெருகூட்டுறாங்க. பிலாசபர்ஸ் லைக் டேவிட் ஹியூம் அண்ட் ஆடம் ஸ்மித் கெயின்ட் வேர்ல்ட் வைட் ஃபேம். ஸ்காட்லாண்டை சேர்ந்த பிலாசபர்ஸ் டேவிட் ஹியூமும் ஆடம் ஸ்மித்தும், இவங்களும் நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு இங்கிலாந்துக்கு என்ன ரெண்டும் சேர்ந்துருச்சுல, யூனியன் ஆயிடுச்சுல, அப்போ பொதுவா சொல்றப்ப கிரேட் பிரிட்டனோட மனுஷங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் த யூனியன். அப்ப பெனிஃபிட்ஸ் வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்? ஃபியூடலிசம் இன் ஸ்காட்லாண்ட் பிகான் டு டிக்ளைன் எஸ்பெஷலி இன் த ஹைலாண்ட்ஸ். அதான் நான் சொன்னேன், ஹைலாண்ட் மூர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே மலை பிரதேசம், ரொம்ப ஒரு மாதிரி பனி பயங்கரமா விழுகும், அங்க பெருசா விளைச்சல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஆனா ஃபியூடலிசம் ரொம்ப இருந்தது. பெரிய பெரிய பணக்காரங்க இருந்தாங்க, அவங்க வந்து இது அந்த ஃபியூடலிசம்னா அந்த சிஸ்டம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் தான். இந்த வார குத்தகை, மாச குத்தகைக்கெல்லாம் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் ரொம்ப மோசமா இருந்தது ஸ்காட்லாண்ட்ல. அந்த சிஸ்டம் ஃபியூடலிசமே இங்கிலாந்துலயே முதல் இருந்தது தான், அது ஒழிக்கப்பட்டது. இப்ப ஸ்காட்லாண்ட்ல இருந்ததும் மெதுவா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. ஹைலாண்டர்ஸ் ஜாயின் த பிரிட்டிஷ் ஆர்மி அண்ட் கெயின்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ட்ரேட் அண்ட் மைக்ரேஷன். ஸோ அங்க இருந்த பிரச்சனைக்குள்ள இருந்த அந்த ஸ்காட்லாண்ட் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மிக்குள்ள சேர்றாங்க. சேர்ந்தோன்னா அங்க வெளியே நிறைய இடம் போறாங்க, ட்ரேடு மைக்ரேஷன் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. ட்ரேட் பத்தி கத்துக்கிறாங்க மைக்ரேஷன் மூலமா. எஜுகேஷன் இம்ப்ரூவ்ட் வித் ஸ்காட்டிஷ் யூனிவர்சிட்டிஸ் கெய்னிங் ரெகக்னிஷன். அது மட்டும் இல்ல, ஸ்காட்லாண்ட்லயும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. எடின்பர்க் பிகேம் நோன் அஸ் அ சென்டர் ஃபார் ஸ்காலர்ஸ் அண்ட் இன்டெலெக்சுவல்ஸ். எடின்பர்க் தான் ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் சிட்டி. இப்போ எடின்பர்க் வந்து ஒரு சென்டர் ஆஃப் ஸ்காலர்ஸ் ஆயிடுச்சு, அதாவது யூனிவர்சிட்டிஸ் நிறைய வருது. அதனால ஸ்காலர்ஸும் இன்டெலெக்சுவல்ஸும் எடின்பர்க்ல நிறைய வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த யூனியன். சரி, குளோபல் இம்பாக்ட்னு பார்த்தா ஸ்காட்டிஷ் மிஷனரிஸ் ஒர்க்ட் அக்ராஸ் த பிரிட்டிஷ் எம்பையர் இன்க்ளூடிங் இன் சவுத் இந்தியா. ஸ்காட்டிஷ் மிஷனரிஸ் ரொம்ப தீவிரமா அந்த மதமாற்றம் செய்பவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ள அவங்க வந்துட்டதுனால சவுத் இந்தியா மாதிரி இடங்களுக்கெல்லாம் நிறைய வந்து இந்த அவங்களோட வேலைகளை நிறையவே செஞ்சாங்க இந்த ஸ்காட்டிஷ் மிஷனரிஸ். தே எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்கூல்ஸ் தட் எஜுகேட்டட் ஃபியூச்சர் லீடர்ஸ். அவங்க ஸ்கூல்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. By the late 18th century, Scotland experienced a golden age with progress in living standards, education and global influences. 18th century
ஸ்காட்லாண்ட்ல அது வந்து ஒரு கோல்டன் ஏஜ். இங்கிலாந்துக்கு வந்து 16th செஞ்சுரியே கோல்டன் ஏஜ், எலிசபெத்தன் ஏஜே கோல்டன் ஏஜ்னு சொல்லுவோம். ஸ்காட்லாண்டுக்கு 18th செஞ்சுரி தான். யூனியனுக்கு அப்புறம் ஸ்காட்லாந்து ரொம்பவே ஃபிளரிஷ் ஆகுது. லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிளரிஷ் ஆகுது. எஜுகேஷன், குளோபல் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே ஃபிளரிஷ் ஆகுது. லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா the union brought significant improvements to Scottish living standards. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இது ரிப்பீட் ஆயிருக்கு. எதுவுமே பார்த்துட்டோம். ரிலிஜியஸ் அண்ட் டாலரன்ஸுமே பார்த்துட்டோம். சாரி, அது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் குளோபல் இம்பேக்ட். ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த யூனியன்னால நல்ல ஒரு இது கிடைக்கிது. வெளியே வந்து மக்களுக்கு வந்து அந்த ஸ்காட்லாந்து மக்கள் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுறாங்க. அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால குளோபலாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புளாக ஆகுறாங்க. கன்க்ளூஷன்: The Union of Scotland and England in 1707 was a transformative event that reshaped the political, economical and social conditions of both the nations. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன்ல என்ன தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்ட்ரடக்ஷன்ல என்ன பார்த்திருப்போம், இது எலிசபெத் அப்புறம் இந்த யூனியன் உருவாகுது, அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்க்க போறோம்னு சொன்னோம். இப்ப கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ 1707ல உருவான இந்த யூனியன் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஈவெண்டா இருந்தது. ஓகே, பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், சோஷியல் கண்டிஷன்ஸ் ரெண்டு நேஷன்ல அதிகமா மாறுது. முக்கியமா ஸ்காட்லாண்ட்ல மாறுது. தி யூனியன் வாஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட். அது ஒரு சாதாரண ஒரு அரசியல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இட் வாஸ் அ மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தட் brought both teamwork and disagreements. அது வந்து ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த யூனியன். இது வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி நடந்து இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் நிறைய நன்மை பயத்தது அப்படிங்கிறது தான் நம்ம இதை கன்க்ளூட் பண்றோம். ஓகே, hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.